ஆயால் இன்னைக்கு பிப்ரவரி 11th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, நோ கான்ஃபிடன்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பீக்கர். ஸோ லோக்சபாவில் பார்த்தோம்னா ஸ்பீக்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஆர்டிகல் ஸ்பீக்கருக்கு சம்மந்தப்பட்டது அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஸ்பீக்கர் மற்றும் டெப்யூட்டி ஸ்பீக்கர் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா 94. இதில் தான் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கரோட பதவிக்காலம், ராஜினாமா, நீக்கம் இதெல்லாமே வந்து ஆர்டிகல் 94 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 94C அதில் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரிமூவ் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர்னு பேசிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ எம்பிஸ் இங்கே இருக்க லோக்சபா எம்பிஸில் 50 பேர். ஸோ 50 பேர் சேர்ந்து ஒரு மோஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 14 நாள் வந்து டைம் தரணும். அதுக்கடுத்து என்ன புகார்ன்றதை கிளியர் கட்டாக சொல்லணும். இதுதான் புகார், இதனால தான் வந்து அவர் நீக்கணுன்றதை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோஷன் வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா அடுத்து ஓட்டிங் நடக்கும். ஓட்டிங் எப்படி நடக்குன்னா, ப்ரெசென்ட் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் வந்து பெரும்பான்மையாக ஓட் பண்ணணும். ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ லோக்சபாவில் அதில் பெரும்பான்மை வந்து மெஜாரிட்டி இருக்கணும். ஓகேங்களா? அந்த மொத்த செஷனில் வந்து பார்த்தோம்னா மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா பாஸ் பண்ணியிருந்தால் இது வந்து பார்த்தோம்னா பாஸ் ஆகிடும். இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பீக்கரையும் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ரிமூவ் பண்ணதில்லை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சில விஷயம் தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம்னா 18th லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. ஒரு நேம் ஞாபகம் வச்சுங்க, ஓம் பிர்லா 18th லோக்சபா ஸ்பீக்கர். இதை தாண்டி நம்ம ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட முதல் ஸ்பீக்கர் யார்? ஓகேங்களா? இந்தியாவோட முதல் ஸ்பீக்கர் யாருன்னா கணேஷ் வாசுதேவ் மால்வன்கர். ஓகேங்களா? இவர் தான் இந்தியாவோட முதல் ஸ்பீக்கர். அதுக்கடுத்து முதல் பெண் ஸ்பீக்கர் பார்ப்போம். இவங்க வந்து பார்த்தோம்னா மீரா குமார். இவங்க தான் வந்து இந்தியாவோட முதல் விமன் ஸ்பீக்கர். அடுத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முதல் ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா சிவசண்முகம் பிள்ளை. ஸோ இந்த 3 பேர் ஞாபகம் வச்சுங்க, ப்ரிலிமினரியில் கேட்பாங்க. ஸோ சிவசண்முகம் பிள்ளை வந்து தமிழ்நாடோட முதல் ஸ்பீக்கர். முதல் விமன் ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா மீரா குமார். ஸோ ஜிவி மலவன்கர் இவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட முதல் ஸ்பீக்கர். ஸோ இதுதான் வந்து இந்த இஷ்யூவில் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது பிஎம் சுராஜ் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் வந்து நியூஸில் வந்திருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம், எதுக்காக நியூஸில் வந்திருக்குன்னு. ஸோ பிஎம் சுராஜ் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா? இந்த மினிஸ்ட்ரியில் வந்து 2024 இந்த போர்ட்டல் வந்து உருவாக்குறாங்க. ஸோ சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தில் இது உருவாக்குறாங்க 2024. இதோட நோக்கம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன், ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்கள், ஷெட்யூல்டு ட்ரைபல் மக்கள், அது மட்டும் இல்லாமல் பேக்வர்ட் கிளாஸ் மக்கள், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா லோன் வந்து தரப்போகிறாங்க, கிரெடிட் சப்போர்ட் தரப்போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர், அங்கே வந்து தொழில் செய்ய விரும்புவருக்கு பார்த்தோம்னா லோன் வந்து தரப்போகிறாங்க. அதுதான் இந்த போர்ட்டலோட முக்கிய நோக்கம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, எந்த மினிஸ்ட்ரியில் இந்த போர்ட்டல் வரும், எப்போ ஆரம்பித்தாங்க, இதோட நோக்கம் என்ன. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, 1 லட்சம் ஆண்டர்பிரினர், 1 லட்சம் தொழில் முனைவோர், ஓகேங்களா, 1 லட்சம் தொழில் முனைவோருக்கு பார்த்தோம்னா லோன் வந்து தரப்போகிறாங்க இந்த பிஎம் சுராஜ் போர்ட்டல் மூலமாக. அது யாராக இருக்குன்னு பார்த்தோம்னா பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு கிளாஸ், ட்ரைபல் மக்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மார்ஜினைஸ்டு நலிவடைஞ்ச மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா லோன் வந்து தரப்போகிறாங்க. இதில் என்ன எவ்வளோ லோன் தரப்போகிறாங்கன்றதை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்லைடு இது. ஸோ ஸ்கீம் போர்ட்டல் இது வந்து பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டில் இருக்குது. மார்ச் 2024 லான்ச் பண்ணாங்க. இது யாருக்குன்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, சானிட்டரி ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ஒரு லோன் வந்து தரப்போகிறாங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்தோம்னா 15 லட்சம் லோன் தராங்க. யார் தருவாங்கன்னா பேங்க்கு, என்பிஎஃப்சி, அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இங்கே இருக்கக்கூடிய பேங்க்கு இல்லைன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இதிலெல்லாம் வந்து லோன் வந்து தருவாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஏன் இந்த நியூஸில் வந்ததுன்னா, 1 லட்சம் பேர் சொல்லியிருந்தாலும் நம்ம ஆல்ரெடி 1 லட்சம் பேருக்கு லோன் தருவாங்கன்னு அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 1 லட்சம் பேருக்கு மேலே லோன் வந்து இந்த போர்ட்டலில் தந்துட்டாங்க. அதனால் இந்த போர்ட்டல் வந்து நியூஸில் வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது போர்ட்டல், மினிஸ்ட்ரி, எந்த வருஷம், நோக்கம், மொத்தம் எத்தனை பேருக்கு, 1 லட்சம் பேருக்கு தொழில் முனைவோருக்கு லோன் தரப்போகிறாங்க. இதுதான் இந்த நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நியூஸ்னால் லிம்ஃபேட்டிக் ஃப்ளீராசிஸ். ஸோ லிம்ஃபேட்டிக் ஃப்ளீராசிஸ் அப்படின்ற ஒரு நோய். ஓகே, அப்படி என்னென்னா யானைக்கால் நோய். ஸோ இந்த யானைக்கால் நோய் வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறைய இமேஜஸில். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா 2027 இந்தியாவில் வந்து மொத்தமாக எலிமினேட் பண்ணணுன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அதில் ஒரு மெஷர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா ஆனுவல் நேஷ்னல் வைடு மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேம்பெயின். ஸோ மாஸ் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த நோய் அதிகமாக தாக்கியிருக்கோ அங்கே வந்து பார்த்தோம்னா மெடிசன் வந்து தராங்க. தரது மூலமாக
இது வந்து மொத்தமாக 2027க்குள்ளே இந்தியாவிலேருந்து எலிமினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நோய் பற்றி நியூஸில் வந்ததுன்னா அந்த நோய் எப்படி பரவுது, எதன் மூலமாக பரவுதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து பார்த்தோம்னா ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ வந்து பரப்புது இந்த நோயை. இது வந்து ஒரு வெக்டார் பார்ன் டிசீஸ். இந்த மஸ்கிட்டோஸ் வந்து பார்த்தோம்னா அந்த பேரசைட், ஓகேங்களா, அந்த பேரசைட் நோய்க்கு காரணமான அந்த பேரசைட்டை வந்து பார்த்தோம்னா ஒரு எல்லாருக்கும் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, எல்லாருக்கும் வந்து பரப்புது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லிம்ஃபாட்டிக் ஃபிளராசிஸ் வந்ததுன்னா அதில் யானைக்கால் நோய் அது எதனால் பரவுது, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அது பேரசைட்டாக பாக்டீரியாவா வைரஸான்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் இந்த இன்ஃபெக்ஷன் எலிஃபேண்டாட்டிசிஸ். ஸோ இது வந்து யானைக்கால் நோய். இந்த கொசு வந்து பார்த்தோம்னா அந்த பேரசைட்டை சுமந்து எடுத்து போய் மனிதர்களுக்கு பரவுது. ஸோ இதை வந்து முழுசாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு 2027 இதுதான் வந்து நம்ம டார்கெட். ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமான இண்டெக்ஸ் இது. எப்பவுமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா இந்த இண்டெக்ஸ், இந்த பட்டியல் இந்தியாவா எத்தனாவது இடம் இருக்குது, இந்த குறியீட்டில் இந்தியா எந்த இடம்ன்றதை கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தா இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் வந்து விட்டுருக்காங்க. யார் விட்டுருக்காங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அமைப்பு உலகத்தில் வந்து எந்த அளவுக்கு ஊழல் இருக்குன்றதை இந்த இண்டெக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு 91வது இடம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்பாங்க. மொத்தம் 182 நாட்டில் இந்தியா வந்து 91வது இடம். 2024 வந்து பார்த்தோம்னா நம்ம 96வது இடமா இருந்தோம். இப்போ 5 இடங்கள் முன்னேறி நம்ம 91வது இடமா இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு யாருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டென்மார்க். ஸோ டென்மார்க் தான் வந்து பார்த்தா லீஸ்ட் கரப்ஷன் ரொம்ப குறைவாக இருக்குது பார்த்தோம்னா டென்மார்க்கு. இந்தியா வந்து பார்த்தோம்னா 91, நம்ம வந்து 91வது இடம். கடைசியாக இருக்குன்னா சவுத் சூடான் 182வது இடமா இருக்குது சவுத் சூடான். இந்த இண்டெக்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எத்தனாவது இடம், ஃபஸ்ட்டு யார், இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் போதுமானது. இதுதான் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா பயோஃபேக் 2026, ஓகேங்களா. ஸோ பயோஃபேக் 2026ன்றது ஒரு உலகத்தோட மிகப்பெரிய ஆர்கானிக் ட்ரேட் ஃபேர், ஓகேங்களா. ஒரு ஆர்கானிக் ட்ரேட் ஃபேர் தான் இந்த பயோஃபேக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ட்ரி ஆஃப் த இயர். ஏன்னா ஆர்கானிக் உற்பத்தியில் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து உலகத்தோட மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருக்கும். நம்ம தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் ஆர்கானிக் ப்ராடக்ட். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரி ஆஃப் த இயர். ஸோ இந்த கண்ட்ரி ஆஃப் த இயர்னு ஒரு பட்டம் வந்து இந்தியா கொடுத்துருக்காங்க இந்த பயோஃபேக்கில். ஸோ இந்த பயோஃபேக்கில் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இது ஜெர்மனியில் நடந்திருக்கு இந்த பயோஃபேக்குன்ற ஒரு ட்ரேட் ஃபேர். ஸோ இந்த ஆர்கானிக்கை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் வேறு என்ன தெரிஞ்சுக்குன்னா சிக்கிம் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட்டு. அதே போல் ஆர்கானிக் உற்பத்தியில் இந்தியா வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுற ஸ்டேட்டு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். இந்த ஆர்கானிக் பொருட்கள், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட் வந்து சிக்கிம். இந்த 2 விஷயத்தையும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிமினரிக்காக ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அடுத்து நியூஸ் வந்து பார்த்தோம்னா கேரளா சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸு. ஸோ கேரளாவில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷுவலி இம்பேர்டு ஜட்ஜ். ஸோ முதல் பார்வை மாற்றுத்திறன் நீதிபதி அவங்க வந்து பார்த்தோம்னா செலக்ட் ஆகிருக்காங்க. யாருன்னா தானியா நாதன். ஸோ தானியா நாதன்ன்றவங்க பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து விஷுவலி இம்பேர்ட், ஸோ பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி. அவங்க வந்து பார்த்தோம்னா சிவில் ஜட்ஜாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க கேரளா சிவில் போர்டு எக்ஸாமில். ஓகே, இந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட முதல் பெண் விஷுவலி இம்பேர்ட், கேரளாவோட முதல் விஷுவலி இம்பேர்டு ஜட்ஜ். இந்தியாவில் பார்த்தா முதல் பெண் இவங்க தான் விஷுவலி இம்பேர்டு ஜட்ஜு. கேரளாவில் முதல் நபர் இவங்க தான். ஸோ தானியாநாதன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ மெயின்ஸ் பாயிண்டரில் நம்ம எம்எஸ்எம்இ பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்றே வந்து பார்த்தோம்னா டெஃபினேஷன் பார்த்தோம், எம்எஸ்எம்இயோட ஆக்ட் பார்த்தோம். ஸோ டெஃபினேஷன் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. எம்எஸ்எம்இனா என்னென்னு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள். ஆக்டை பொறுத்தவரைக்கும் 2006 ஆக்ட்டு நேற்று கிளாஸில் பார்த்தோம். அடுத்து எம்எஸ்எம்இ எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு நேற்று பார்த்தோம். ஸோ மைக்ரோ, ஸ்மால், மீடியம் அப்படி பிரிச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ன் ஓவர் வச்சு பிரிப்பாங்க, ஓகேங்களா. 2.5 கோடி, 25 கோடி, 125 கோடின்னு. அடுத்து எம்எஸ்எம்மோட இம்பார்ட்டன்ஸ் நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம். பார்க்காதுங்க, யூடியூப்பில் வீடியோ இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். 30%, 48% எக்ஸ்போர்ட், 30% ஜிடிபி அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இயில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மெயின்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி ஒரு துறை பார்க்கும்போது அந்த துறைனா என்ன, அந்த துறையோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்காக அரசாங்கம் எடுத்து முன்னெடுப்பு என்ன,
இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டராக வந்து மெயின்ஸுக்காக எழுதி வச்சுக்கணும்னா நம்ம ஆன்சர்ஸில் வந்து ஈஸியாக வந்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சேலஞ்ச், ஸ்ட்ரக்சரல் சேலஞ்ச், ரெகுலேட்டரி சேலஞ்ச் இப்படின்னு உங்களுக்கு சேலஞ்சே பார்த்தோம்னா 2 வகையில் 3 வகையில் ஒரு 4 வகையை பிரித்து வச்சுட்டு அது கீழே பார்த்தோம்னா ஒரு 3 சப் பாயிண்ட் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி 3 சப் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலேட்டரி சேலஞ்ச் அப்படின்னா அது கீழே ஒரு 2 சப் பாயிண்ட். ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சுனா அது கீழே ஒரு 3 சப் பாயிண்ட். ஸ்ட்ரக்சரல்னால் என்ன? பூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, லேக் ஆஃப் ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க, இங்கே வந்து பார்த்தோம்னா திறனுள்ள ஒரு வேலையாள் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு சரியில்லை, லோ டெக்னாலஜி அடாப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்னதாக வந்து பாயிண்ட் செய்து வச்சிங்கன்னா மெயின்ஸில் வந்து இதை பெருசாக்கி நம்ம வந்து நல்லா எழுத முடியும். அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ்எம்இக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, ஸோ பொதுவாக பெரிய இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ்எம்இக்கு பார்த்தா முத்ரா, ஸோ இந்த முத்ரா யோஜனா இருக்குது, இதில் வந்து பார்த்தோம்னா லோன் வந்து தருவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இயில் பார்த்தா கொலாட்ரல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து தருவாங்க. அடுத்து பிஎம் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்து பார்த்தோம் கிளஸ்டராக டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ருதி ஸ்கீம் இருக்குது, எம்எஸ்எம்இ சமதான் இருக்குது, சாம்பியன் போர்ட்டல், உத்தம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 ஸ்கீமை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மூலமாக நம்ம மெயின்ஸில் வந்து இன்னும் ஒரு பெஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, நீங்கள் எம்எஸ்எம்இ போட்டிருக்கோம், நம்ம பாவர்ட்டி போட்டிருக்கோம், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி போட்டிருக்கோம், அதுக்கடுத்து ஜிடிபியை பற்றி போட்டிருக்கோம். இந்த மாதிரி பிக்சர்ஸை நீங்கள் பார்த்தா போதும், உங்கள் மெயின்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் மற்றவங்களோட நம்ம அதிகமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் எக்ஸாமில் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டாக கொஷின் ஆஃப் த டே. ஸோ கொஷின் ஆஃப் த டே என்னென்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்பீக்கரை பற்றி பார்த்தோம், அதனால் இந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் இந்த கொஷின் ஆஃப் த டே பார்ப்போம். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பீக்கர் ஆஃப் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? ஸோ 1925 சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் முதல் இந்தியர் வந்து ஸ்பீக்கராக இருந்திருப்பார். அது யார்? ஸோ 1925 ஆண்டு மத்திய சட்டமன்றத்தின் முதல் இந்திய சபாநாயகர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா சிஆர் தாஸ், ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம்னா விட்டல்பாய் பட்டேல், ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா மோதிலால் நேரு, ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல். ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்க அது யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஸோ டெய்லி வீடியோஸை பார்க்க வெற்றி ஐஎஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.